பேரா மாநிலத்தின் பெர்சாத்து கட்சியின் 14 தொகுதிகள் நேற்று ஒருமித்த குரலில் கட்சித் தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசினை உடனடியாக பதவி விலகுமாறு வலியுறுத்தியுள்ளன. பாசிர் சாலாக் பெர்சாத்து தொகுதி தலைவர் டத்தோ ஜைனோல் ஃபாட்சி பகாருடின் தலைமையிலான இந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் பிரதமர் மொஹிதீன் யாசின் கட்சியின் எதிர்காலத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்றும், தனிப்பட்ட நலனை விட கட்சியின் நலனை முன்னிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. 78 வயதான மொஹிதீன் யாசின் இன்னும் தீர்க்கப்படாத நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டுள்ளார். அவர் தொடர்ந்து தலைவராக இருந்தால் வரவிருக்கும் 16வது பொதுத் தேர்தலில் பெர்சாத்து அனைத்து தொகுதிகளிலும் நிராகரிக்கப்படும் அபாயம் உள்ளது என்று டத்தோ ஜைனோல் ஃபாட்சி பகாருடின் தெரிவித்துள்ளார். இது கட்சிக்கும் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணிக்கும் பெரும் ஆபத்தாக மாறிவிடும் என்றும் அவர் எச்சரித்தார். பேராக் முன்னாள் பெர்சாத்து செயலாளருமான ஜைனோல் ஃபாட்சி, மொஹிதீன் தன்னைத்தானே மறு ஆய்வு செய்து கொண்டு கட்சியின் உருமாற்றத்திற்கு பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பேரா மாநிலத்தில் பெர்சாத்து கட்சிக்கு மொத்தம் 24 தொகுதிகள் உள்ள நிலையில், பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இவ்வாறு ஒரே குரலில் தலைவருக்கு எதிராக நிற்பது கட்சிக்குள் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று ஸ்ரம்பான் ஜலான் ராசாவில் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியதாக நம்பப்படும் மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நேற்று காலை போர்டிக்சன் சுங்கச்சாவடியில் இருந்து ராசா நோக்கி செல்லும் சாலையில் இந்த துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்த நிலையில், அதனுடன் தொடர்புடையவர்கள் என நம்பப்படும் 30 முதல் 40 வயதுக்குட்பட்ட உள்ளூர் ஆடவர்களை காவல்துறையினர் நேற்று இரவு நீலாயில் கைது செய்ததாக நெகிரி செம்பிலான் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அல் சஃப்னி அமட் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மூவரிடமும் சம்பவ இடத்தில் கிடைத்த துப்பாக்கி தோட்டாக்களுடன் பொருந்தும் துப்பாக்கியையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாகவும், மேலதிக விசாரணைக்காக அவர்கள் 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் டத்தோ அல்சாஃப்னி அமாட் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மூவரும் முன்பகையின் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்களுடன் தொடர்புடையவர்களையும் காவல்துறையினர் கண்காணித்து வருவதாக டத்தோ அல்சாஃப்னி அமாட் கூறினார். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சரும் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினருமான சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மான், பெர்சாத்து கட்சியின் இளைஞர் பிரிவான அர்மடாவின் 1 மில்லியன் ரிங்கிட் நிதியை தவறாக பயன்படுத்திய வழக்கில் முழு பொறுப்பும் அவரையே சாரும் என்று இன்று கூட்டரசு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதிட்டது. சையத் சாடிக் இந்த குற்றத்தின் மூளையாக செயல்பட்டதாகவும், அர்மடாவின் முன்னாள் உதவி பொருளாளர் ரபி ஹக்கீம் ரசாலிக்கு தவறான நோக்கத்துடன் பணத்தை வெளியிட உத்தரவிட்டதாகவும் துணை பொது குற்றவியல் வழக்கறிஞர் டத்தோ வான் சகாருடின் வான் லாடின் வாதிடுகையில் தெரிவித்தார். ரபி ஹக்கீம் சாட்சியம் அளித்த போது, சையத் சாடிக் உத்தரவு இல்லாவிட்டால் தாம் ஒரு காசு கூட வெளியிட மாட்டேன் என்று தெளிவாக கூறியதாக அரசு தரப்பு சுட்டிக்காட்டியது. மேலும் அரசு தரப்பு சாட்சிகளின் வாக்குமூலங்களும் ரஃபீக்கின் கூற்றை உறுதிப்படுத்துவதாகவும், அனைத்து நடவடிக்கைகளும் சையத் சாடிக்கின் உத்தரவின் பேரிலேயே நடந்ததாகவும் வலியுறுத்தப்பட்டது. 17 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் கணவரால் கடத்தப்பட்ட இந்திரா காந்தியின் மகளை கண்டுபிடிப்பதில் காவல்துறை தொடர்ந்து உறுதியாக இருப்பதாக இந்திரா காந்தியிடம் உறுதி அளித்துள்ளதாக காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடமிருந்து தங்கள் தேடலுக்கு உதவக்கூடிய எந்தவொரு தகவலையும் காவல்துறை வரவேற்பதாகவும், அந்த தகவல் தொழில்முறை ரீதியாக மதிப்பாய்வு செய்யப்பட்டு அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காலித் தெரிவித்தார். சட்டப்படி இந்திரா காந்தியின் குழந்தையை கண்டுபிடிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்வது உட்பட நீதிமன்றத்தின் அனைத்து உத்தரவுகளையும் மதித்து அவற்றை நிறைவேற்ற காவல்துறை உறுதி பூண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். நேற்று இரவு மோன் கியாராவில் ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் 38 வயது நபர் உயிரிழந்த தீ விபத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஹூ சாங் ஹூக் தெரிவிக்கையில், முதற்கட்ட விசாரணையில் எந்த தவறும் நடந்ததற்கான அறிகுறியும் இல்லை என்றும், வழக்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வழக்கு திடீர் மரண அறிக்கையாக விசாரிக்கப்படுகிறது. இன்று காலை தீயணைப்புத்துறையின் தடயவியல் மற்றும் K9 குழுக்கள் நடந்து வரும் விசாரணையில் உதவுவதற்காக சம்பவ இடத்தை மீண்டும் பார்வையிட்டதாக அவர் கூறினார். அதிகாலை 2-3 மணி அளவில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டது என்றும், சுமார் 1500 சதுர அடி பரப்பளவு தீயில் எரிந்து நாசமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சமூக ஊடகங்களில் இனம் மற்றும் மதம் குறித்த எதிர்மறையான கருத்துக்களை நிறுத்த வேண்டும் என்று ஸ்லாங்கூர் சுல்தான் அழைப்பு விடுத்துள்ளார். அவை மலேசியர்கள் மத்தியில் அவ நம்பிக்கையை மட்டுமே ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். சமூக ஊடகங்களில் ஒருவருக்கொருவர் பதிவிடுவதற்கு முன்பு ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். தயவு செய்து இது போன்ற முட்டாள்தனங்களை நிறுத்துங்கள். மலேசியாவின் சூழலில் இனம், நம்பிக்கை மற்றும் தேசிய அடையாளத்தை சுற்றியுள்ள உணர்திறன் அதிகமாக இருக்கும் நிலையில் இது போன்ற ஆன்லைன் நடத்தையை பொறுத்து கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து இனங்களின் பொதுவான தன்மைகளில் கவனம் செலுத்துங்கள் என்றும் வேறுபாடுகளை பற்றி வீண் பேச்சு செய்யாதீர்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களாகிய நாம் மாற்ற முடியாத விஷயங்கள் உள்ளன. எனவே வாழ்க்கையிலும் மதத்திலும் பொதுவான நன்மை, மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை வலியுறுத்துவது நல்லது என்று அவர் கூறினார். மக்களவையில் கூச்சல் குழப்பங்களிலும் ஒழுங்கீன நடத்தையிலும் ஈடுபடும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் பேசிய அவர், இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொடுமை செய்பவர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் என்றும் கூறினார். மக்களவையில் மரியாதை மற்றும் கண்ணியத்தை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை சுல்தான் ஷராஃபுடீன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நினைவூட்டினார். கோத்தா டாமன்சராவில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த ஒருவர் கடந்த 2 வாரங்களாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேற்று இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இரவு 11:27 மணியளவில் மயக்க நிலையில் ஒரு நபர் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஷம்சுதீன் மமாட் தெரிவித்தார். தகவலின் பேரில் காவல்துறை அதிகாரிகள் குழு சம்பவ இடத்திற்கு சென்றதாகவும் சுங்கைபுலோ மருத்துவமனையின் மருத்துவ பணியாளர்களால் அந்த நபர் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தலையில் அறுவை சிகிச்சை செய்திருந்தார் என்பது அறியப்படுகிறது. சம்பவ இடத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் குற்றச் செயல்களுக்கான எந்த அம்சங்களும் கண்டறியப்படவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். உடல் பிரேத பரிசோதனைக்காக சுங்கைபுலோ மருத்துவமனை தடயவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடன் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஷம்சுதீன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.